ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். இன்று சோரியாசிஸ், அதாவது காளாஞ்சகப்படை, அதை பற்றி மேலும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். அதாவது சிலருக்கு சோரியாசிஸ் மரபு வழியாக வருகிறது, சிலருக்கு லைஃப் ஸ்டைல், ஆல்கஹாலிசம், சிகரெட் ஸ்மோக்கிங் அவ்வாறு வருகிறது, சிலருக்கு இன்ஃபெக்ஷன், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதன் மூலம் வருகிறது. அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காளான் சகப்படை இது ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நோய். ஸோ அவர்கள் தோல் பார்த்தால் எப்படி இருக்கும்? முரட்டு தோல். நார்மலாக பார்த்தால் தோல் 5 அடுக்கு தான் இருக்கும். இவர்களுக்கு ஸ்டேட்டம் கார்னியம் என்ற மேலடுக்கு ரொம்ப தடித்து ஸ்கேலியாக இருக்கும். பலவித டைப்ஸ் இருக்கிறது. என்னென்ன டைப்ஸ் என்றால், பெரிய பெரிய பேச்சாக இருந்தால் பிளாக் டைப் என்று பெயர். அதில் சில பஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் பஸ்டுலர் டைப். மேலும் பள்ளம் பள்ளமாக இருந்தால் கட்டேட் டைப். இவ்வாறு இருக்கிறது. இது எதனால் வருகிறது? சரியாக சொல்லப்போனால், ஒரு மனிதன் அவன் உடம்பில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி உண்டாகக்கூடிய இம்யூன் அப்பேரட்டஸ், அதாவது WBC, லிம்போசைட்ஸ், அந்த நோயாளியின் தோல் அதையே ஃபாரின் பாடி தப்பாக நினைத்து கொண்டு மாறாக செயல்பட்டு அதற்கே ஆன்டிபாடிஸ் தயார் பண்ணி ஒரு நோய் உண்டாக்குகிறது. இந்த நோய்க்கு பெயர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று பெயர். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். பொதுவாக 15 to 30 வயசு இருக்கலாம். சில பேருக்கு பரம்பரையாக இருக்கும், 15 to 20% பரம்பரையாக இருக்கலாம். சில பேருக்கு நகத்தில் வந்த காளாஞ்சகப்படை, நகத்தில் சில பள்ளங்கள் ஏற்படும், நகமே கீழே விழுந்துவிடும். பின்னால் பார்த்தால் சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி, சோரியாட்டிக் கீழ்வாதம், அந்த சோரியாட்டிக் நோயாளிகளுக்கு 5 to 10% தான் இருக்கும். பின்னால் பார்த்தால் முது எலும்பு பாதிக்கலாம், கண்ணையும் பாதிக்கலாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில். ஸோ இது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் நோய். ஸோ இது எதனால் இந்த மாதிரி இந்த நோய் வருகிறது என்றால், நமக்கு அதிக அளவு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, அந்த தோலில் காயம் வரக்கூடாது. இந்த மாதிரி நோயாளிகள் அதிக அளவு மனக்கவலை இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சூரிய ஒளி அதிகம் படக்கூடாது. மேலும் ஆல்கஹாலிசம் அண்ட் ஸ்மோக்கிங் வில் இன்க்ரீஸ் தி சோரியாட்டிக் அட்டாக்ஸ். ஸோ அட்டாக் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். டேக் சம் லோ ரேட் ஸ்டீராய்ட்ஸ், வைட்டமின் D3, மேலும் சில ஸ்பெசிஃபிக் ஆயின்மெண்ட்ஸ் இதில் காமித்திருக்கிறேன். மேலும் இப்பொழுது இன்ஃப்ளிக்ஸிமேப் என்ற மானோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் 60,000-70,000 இருக்கும். இம்யூன் சப்ரஸிங் ஏஜென்ட்ஸ் லைக் tacrolimus, judicially it should be used by qualified doctors.